சில நிமிஷங்கள் என்ற வார்த்தையின் கீழே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை நோக்கி பார்த்து ஆராதித்து அவரை கூப்பிடும் பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள், இன்றைக்கு நீங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காய் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை சில நிமிடம் பாடி ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். சொல்லி கர்த்தரை உயர்த்துங்க. எல்லாருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மேம்படுத்துவோம். இயேசையா ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். தாரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த
ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறவர்கள் தோற்று போனதாய் சரித்திரம் இல்லை. வேதவசனம் சொல்லி இருக்கிறது, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆகையால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தை, உன் அழைப்பு முறிந்து விழுகிற அழைப்பு அல்ல, உன் அழைப்பு எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அவன் தான் முறிந்து விழுவான். ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து யார் மேன்மை பாராட்டுகிறானோ அவன் தான் முறிந்து விழுவான். அவன் அந்நியனை ஆராதிக்கிறான், அவன் தேவையில்லாத சொரூபங்களை ஆராதிக்கிறான், அவன் தான் முறிந்து விழுவானே ஒழிய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தையாயிருக்கிற அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நான் ஒரு நாளும் முறிந்து விழுவது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், அழகா சொல்றாரு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஆகையால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் முறிந்து விழுவது கிடையாது. இந்த ஜூன் மாதத்தில் எந்த இடத்தில் முறிந்து விழுந்தாயோ அதே இடத்தில் ஆண்டவர் உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லமை உள்ளவராக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. Praise God. Hallelujah. பிரச்சனை வரும்போது தைரியமா சொல்லுங்க, பிரச்சனையே நான் முறிந்து விழ மாட்டேன், நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். வியாதி வரும்போது தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை அழைத்ததே எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எந்த இடத்துல கடந்த மாதங்களில் கடந்த நாட்கள்ல நீங்க முறிஞ்சு உடைஞ்சு விழுந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த இரவு நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நீ யாருக்கு முன்பதாக முறிந்து விழுந்தாயோ, யார் உன்னை முறிந்து விழும்படி கீழே தள்ளினாயோ அவர்களுக்கு முன்னே நீ கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறபடியால் அவர்கள் கண்களுக்கு முன்னே Praise God. Hallelujah. உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்கிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். Oh, praise God. தானியேல் எல்லாரும் முறிஞ்சு விழுந்துருவான்னு கீழே தள்ளாங்க. அவனுக்கு விரோதமா கம்ப்ளைண்ட் போட்டு ராஜாட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து சிங்க கவியில போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், தானியேல் முறிஞ்சு விழுந்துருவான் அப்படின்னு நினைச்சாங்க. Praise God. ஏன்னா தானியேல் அவன் மற்ற ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டல, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுல. அந்த வாலிப நாட்கள்ல தானியேல் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறபடியினால் எந்த மனுஷன் முறிஞ்சு போகணும்னு கீழே பிடிச்சு தள்ளினானோ அந்த மனுஷனுக்கு முன்பதாக அவன் தலையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். Praise God. ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க லைஃபும் ஒரு நாளும் முறிஞ்சு போகாது. நீங்க விசுவாசிங்க. இந்த ஜூன் மாதத்துல என் வாழ்க்கையை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். Praise God. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் குழிக்குள்ள தள்ளினாலும் இந்த அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குமே ஒழிய ஒரு நாளும் படுத்த படுக்கையாய் மாறாது என்று யோசேப்புக்கு தெரியும். Praise God. வாலிப வயசுல யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டாரு. தோத்திரம். எல்லா அரிக்கட்டுகள் படுத்திருந்தது, எல்லா அரிக்கட்டுகளும் இவனை வணங்கி இருந்தது, இவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது. சகோதரர்களுக்கு அது தெரியல. அவங்க எல்லாம் இந்த 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 அரிக்கட்டை இந்த தண்ணியில அல்லது இந்த தண்ணி இல்லாத குழியில போட்டுட்டோம் அப்படின்னா அவங்கதான் சாப்டர் க்ளோஸ் நினைச்சாங்க. ஆனா யோசேப்புக்கு தெரியும், சகோதரனே, நான் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டல, நான் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், நான் ஆண்டவராய் இருக்கிற பிதாவாகிய தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறபடினா நீ எந்த குழியில தூக்கி போட்டாலும் எந்த செயல தூக்கி போட்டாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் முறிந்து விழுகிறவன் அல்ல, நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவன். கர்த்தர் அதை ஆம்
ஆமென் என்றும் நிறைவேற்றி சத்துருக்களுக்கு முன்னாடி அவன் தலையை உயர்த்த ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் அப்பா உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை இது. நீங்க முறிந்து விழ மாட்டீங்க. எந்த இடத்துல எல்லாம் முறிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல திரும்பவும் எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்களோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் முறிந்து விழுந்த இடத்திலெல்லாம் இப்பொழுது எழுந்து நிமிர்ந்து நிற்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்ம தேசம் முழுவதிலும் இந்த கொரோனா வியாதி அநேகருடைய வாழ்க்கையை முறித்து போட்டு விட்டது. எல்லாருடைய வாழ்க்கையில பொருளாதாரம், பணம் ரொம்ப முக்கியம். சோத்திரம், பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்பு இல்லாம ஜனங்கள் எல்லாரும் பொருளாதாரத்துல முறிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உன் பொருளாதாரம், உன் பிசினஸ், சோத்திரம், உன் பினான்சியல் எந்த இடத்துல முறிஞ்சிச்சோ ஆண்டவர் சொல்லுகிறார், முறிந்து போன உடைஞ்சு போன உன் பொருளாதாரத்தை நான் மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சோத்திரம், என் வாழ்க்கை முறிஞ்சு விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. பிரைஸ் காட். என் லைஃப், என் குடும்பம், என் தரிசனம், ஹalleluya, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஒரு நாள் முறிஞ்சு விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் அப்பா எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் எழுந்து நிமிர்ந்து நிற்பதா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உன் தரிசனத்தை கர்த்தர் மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். உன் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உனக்கு செய்வேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்பதாக. Praise God. ஆண்டவர் அப்படி செய்வீராக. ஆண்டவர் அப்படி செய்வீராக. நன்றி ஆண்டவரே. நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, என்னை தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உண்மை. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்து. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கண்களை மூடி சேர்ந்து செய்ய போகிறார். என்னை காக்கும் தேவனவர், எனது நிழலாய் எனது நிழலாய் இருக்கின்றவர். என்னை சொல்லுங்க சொல்லுங்க, உன்னை பாதுகாக்கிற கர்த்தர், பறந்து காக்கிற பறவையை போல உனக்கு துணையாய் இருந்து உன்னை நடத்துவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு.
நாங்கள் ரதங்களை குறித்து அல்ல, குதிரைகளை குறித்து அல்ல, இந்த நேரத்தில் உம்மையே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அவர்களைப் போல அல்ல, எங்களை கர்த்தர் இந்த தேசத்தில் நாங்கள் விழுந்த இடத்தில், நாங்கள் முறிந்து போன இடத்தில் மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை தூக்கி நிறுத்துவதாக, அவர்கள் ஆகாய விண்மீன்களைப் போல் பெருகுவார்களாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்ய போகிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தைரியமாயிருங்க. நீங்கள் குதிரைகளை அல்ல, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறபடியினால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களையும் உங்க குடும்பத்தையும் இந்த மாதத்தில் ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.